வணக்கம். வாழ்க வளமுடன். இப்பொழுது சந்திர பகவானை பற்றி நாம் விளக்க இருக்கின்றோம். நவக்கிரகங்களிலே ராணி என்று அழைக்கப்படுகின்ற கடக ராசி கடக லக்கணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானை நாம் இங்கே அதனுடைய தன்மைகளையும் காரகத்துவங்களையும் விளக்க இருக்கின்றோம். சந்திர பகவான் பெண் கிரகம். பெண் கிரகமாகிய சந்திரன் வளர்பிறையில் சுபராகவும் தேய்பிறையில் அசுவராகவும் இருந்து செயல்படுவார். இதன் நிறம் வெண்மையாக இருக்கும். இவர் வடகிழக்கு திசைக்குரியவராக இருப்பார். தாய், வயிறு, பெண்களின் மார்பகங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். உமிழ்நீர், நிணநீர், சிறுநீர், இந்திரியம், சலதோஷம், சளி, இருமல், வாந்தி பேதி, சிந்தனை, நிலையற்ற புத்தி, இருப்பிட மாற்றம், வெளிநாடு பயணம், பொது சன தொடர்பு, திரவங்கள், விவசாயம், நீர் வசதி, டீக்கடை, உணவு விடுதி, மதுக்கடை, சலவை தொழில், கறவை மாடுகள், வெள்ளி, ஈயம், வெண்ணெய், முத்து, மீன், உப்பு, கடற்பயணம், வெள்ளி, ஈயம், அரிசி, மலர், பழம், தண்ணீரில் வசிக்கும் உயிர்கள், நெல், பிடிவாதம், வேடிக்கை கதைகள் ஆகியவற்றிற்கு காரகத்துவம் உடையது சந்திரன். காரகத்துவம் நீர் சார்ந்த சந்திரன் என்றால் ஒரு நீர் கிரகம். சந்திரன் மனோகாரகன். இவர் நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது நல்ல பலன்களையே வழங்குவார். சந்திரன் ரிஷபராசியிலே உச்சம் பெற்று கடகராசியிலே ஆட்சி பெற்று விருச்சிக ராசியிலே நீசம் பெற்று இருப்பார். இவர் அந்த தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொருத்தருடைய லக்கணங்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களை வழங்குவார். இவர் தேய்பிறையில் ஒரு தன்மையவும் வளர்பிறையில் நல்ல தன்மையும் வழங்கி அவருடைய காரகத்துவங்களை வெளிப்படுத்துவார் என்று சோதிட நூல்கள் கூறுகின்றன. வாழ்க வளமுடன்.